இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் மீகா 4ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளது கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து திருச்சட்டம் வெளிப்படும், எருசலேமிலிருந்து ஆண்டவரின் வாக்கு புறப்படும். ஆம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? யாக்கோப்பின் கடவுள் கோவிலுக்கு போவோம் என்கிறார். யாக்கோப்பின் கடவுள் யார்? அவர் உயர்ந்த அடைக்கலமும் கண்மலையும் ஆனவர். தேனினும் தேன் அடையினிலும் சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவர் நம் அன்பு நேசர். அவரை நாடி தேடும்போது அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். அவரது வழிகள் என்பது என்ன? வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வாக்க வேண்டும். அவரது நியமங்கள் ஒளிமயமானவை. அவை நம் இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த மக்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை. நாமும் அவர் வழிகளில் நடக்கும்போது அவரது ஆசீர்வாதங்கள் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் தங்கும். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். திருப்பாடல்கள் 19ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்தில், ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது, ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. கர்த்தருடைய தேசமாகிய சியோனில் வருத்தம் இல்லை, பசி இல்லை, அழுகை இல்லை. அங்கு ஆடலும் பாடலும் களிப்பும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்துள்ளன. அந்த தேசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு கடந்து வரும். வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது நம்முடைய மூதையரின் சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, இப்படி எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் நாம் வருகிறோம். அப்படி வரும்போது நமக்கு மீட்பை தந்து நித்திய வாழ்வை பரிசாக தருவோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, சியோனில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சியோன் தேசத்தில் அப்பா எங்களை நீர் அனுமதிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அங்கு வருத்தமும் பசியும் அழுகையும் பற்கடிப்பும் அங்கு இல்லையே சுவாமி. அப்படியாய்ப்பட்ட அந்த நிறைவான வாழ்வை தருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த வாழ்வை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. அதற்கு தடையாயிருக்கும் பாவங்களையெல்லாம் ஒரு விசை எங்களிடமிருந்து எடுத்து போட்டு நீர் எங்களை பரிசுத்தமாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபையாய் மனமிறங்கும். ஆம் ஆண்டவரே, மீட்பின் தகப்பனை எங்களை மீட்படைய செய்து நித்திய வாழ்வுக்கு நேராய் அழைத்து செல்லும். இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் மீட்பின் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.